ராணிப்பேட்டை சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா கல்ச்சுரல் சென்டர் நம்முடைய குழந்தைகளை கல்வியில் மட்டுமல்ல ஆன்மீகத்திலும் மிக சிறந்த முறையில் அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற திருமதி சுந்தரி சங்கர் அவர்களை போற்றி வணங்கி, இந்த மேடையிலே இன்று ஒரு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த மேடை பிடிக்காத அளவிற்கு அந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பது இந்த ஆலயத்தின் சார்பாகவும் இளம் நெஞ்சங்களின் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளை வைத்து, இங்கே வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் நான் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லணுமா அப்படியே கூட்டு நமது கதிர்வேக ஆசிரியர் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குவார்கள். ஔஷிதா, லித்திகா, கிருஷாந்த், சிருஷ்டிகா, ஹர்ஷிதா, பூஜாஸ்ரீ, தேஜேஸ்வர், சுபாஷினி, दीपिका देवी, श्री निशिता, मृदुला மற்றும் பாலாஜி. ஸ்ரீ குருபியோ நமக. இன்னைக்கு எங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நல் வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி எங்களுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நமது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே நமது ஐயா அவர்கள் பணியாற்றிய போது நான் அவருக்கு மாணவராக இருந்திருக்கிறேன். அது ஒரு பெருமைக்குரிய நிகழ்வு. ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ. சுந்தரி சங்கர் அவர்கள் மேலும் முன்னேற வேண்டும், பசங்களை இன்னும் மாணவர்களும் அதிகமாக சேர்த்து இன்னும் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற வள்ளுவனுடைய வாக்கு கிணங்க இந்த குழந்தைகள் மென்மேலும் வளர வேண்டும். இன்று இந்த மேடை ஏறி இருக்கின்ற இந்த குழந்தைகள் அனைவரும் நாம் பார்ப்பதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் எப்படி இருந்தார்கள் அப்படின்றத நம்ம நேராக பார்க்க முடியினாலும், இந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிதான் ஆண்டாளும் இருந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்களாம் நம்பினீங்கன்னா ஒரு கைத்தட்டலை தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று முதல் பாடலாகவும் 30 பாசுரங்களை பாடி, இந்த வயதில் இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும், கல்வியில் கற்க வேண்டும், எல்லாத்தையுமே அந்த 30 பாடல்ல ஆண்டாள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை போலவே ஆண்டாள் எப்படி மனிதராக பிறந்து தெய்வத்தையே திருமணம் செய்து கொண்டாரோ, அதை போலவே இவர்களும் ஆண்டாள் நிலையிலே, இவர்கள் அந்த மனநிலையிலே மன உறுதியோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் சார்பாகவும் இளம் நெஞ்சங்களின் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்தாக சொல்லி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பது என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று இந்த குழந்தைகளுக்கு அபிராமி பட்டர் பாடிய 16 செல்வங்கள் தரக்கூடிய அந்த பாடலை இவர்களுக்கு வாழ்த்தாக கூறி, நமது சுந்தரி சங்கர் அம்மா அவர்களை இந்த நிகழ்வினை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.
நன்றிகள். இப்பொழுது நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதலாக நம் இளநிலை மாணவர்கள் ஸ்லோகங்கள் மற்றும் தெய்வீக பாடல்கள் பாடுவார்கள். தொடர்ந்து முதுநிலை மாணவிகள் பாடுவார்கள். शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु